வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னா லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு லெமனை காணோம், தட்டு மட்டும் இருக்குது. தட்டு கீழே இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, ஒன்றுமே இல்லை. தட்டு கீழே நீ தான் வரப்போகுது லெமன்னு. வாங்க பார்க்கலாம். இதோ இப்போ லெமன் வந்தாச்சு. ஓகே, லெமன் வந்து ஃபஸ்ட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னொரு ஸ்லைஸாக பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கையில் புரிஞ்சுக்கோங்க. ஜூஸ் வந்து புளியில் தானே இருக்கும் இல்லையா, அது இருந்தால் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு அது என் கடைக்கில் இருக்குது, அதனால் நான் கையில் புரிஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பாத்திரம் மாற்றிட்டேன். இப்போ புளியெல்லாம் வாங்க. இப்போ நான் ஒரு லெமன் எடுத்து புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு லெமன் புரிஞ்சாச்சு. இப்போ அடுத்த லெமன் போகலாம். ஓகே, இப்போ இது ரெண்டாவது காயை புரிஞ்சாச்சு. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நைஸ் இருக்குது, சாரி. இப்போ தேர்ட் லெமன் எடுத்தாச்சு. வாங்க புளியெலாம். இப்போது தேர்டு கை புளிச்சாச்சுங்க. இப்போ ஜூஸ் உள்ளோட்டி இருந்தது. ஓகே, ஃபோர்த்து கை போடலாமா? வாங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் கை புளியலாம். இப்போ நம்மளோட ஃபோர்த்து கை கம்ப்ளீட்டட். இப்போ ஃபிஃப்த் கை போகலாமா? இதோ நம்மளோட ஃபிஃப்த் கை. வாங்க புளியலாம். இப்போ நம்மளோட ஃபிஃப்த் கை கம்ப்ளீட்டட். இப்போ சிக்ஸ்த்துக்கு போகலாமா? இதோ நம்மளோட சிக்ஸ்த் கை தான் லாஸ்ட்டு. வாங்க புளியலாம். இப்போது நம்மளோட சிக்ஸ்த்து கை கம்ப்ளீட்டட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கடைசியாக ஏன் லெமன் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. லெமனை மறுபடியும் ஒரு டைம் ஒரு 2-3 டைம் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுங்க. இவ்வளோ வாட்டர் இருக்குது பாருங்கள், அதனால் இன்னொரு 2 டைம் வந்து புரிஞ்சுக்கலாம் சும்மாவே. இங்கே பாருங்கள், 2 லெமன் எடுத்துருக்கேன். இப்போ புளியலாம் பாருங்கள் எவ்வளோ வரும்னு. இதுக்கு முன்னே நிறைய வந்துச்சு என்கிட்ட கால்னு சொல்லி புளியும் போது அப்படி கம்மியாகிடுச்சு போல். சரி, இப்போ பாருங்கள் 2 எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ பாருங்கள். இப்போ பாருங்கள் நிறைய இருக்குல்ல. இப்போ நான் ஆரோவில் தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கிறதுனால நான் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 3 லெமனுக்கு 3 இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். 3 இந்த மாதிரி கப்பில் 3 எடுத்திருக்கேன் உள்ளக்கா. இப்போ வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு 1/2 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 3 லெமன் போட்டதுனால 3 ஆட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா 4 ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி 4 ஸ்பூன் ஆக்கிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஐஸ் க்யூப்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேண்டாங்கிறனால நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட போகிறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் டேஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கனால இன்னொரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா கரையுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக்கிறது வந்து நான் அப்புறம் குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சத்தம் வர்றது உங்களுக்கு அந்த சக்கரையோட சத்தம், அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் சக்கரை கரைஞ்சிருக்கா இல்லையான்னு. ஓகே, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் நினச்ச மாதிரி ஒரு 3 ஸ்பூன் 1/2 இது இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தது. 1க்கு கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் கம்மியாக தான் எடுத்தது. நாம் நினச்சதை விட இது சக்கரை அதிகமாக எடுக்குதுங்க. இந்த டம்ளர் 1 டம்ளர் எடுத்துருக்குது சக்கரை. ரொம்ப மோசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். முதல்ல நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு ஃபுல்லாக சர்க்கரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை மிச்சங்க. ஓகே, எனக்கு முடிஞ்சளவு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் வர வச்சுட்டேன், ஸ்வீட் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட் எடுத்து வந்துடலாம். இப்போ நம்மளோட சர்விங் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் டம்ளர் இதோ 1 2 3 இன்னும் 3 வரணுமே. இதோ வந்துருச்சு. 4 5 6 இதோ நம்மளோட 6 பிளேட்ஸ் 6 கப்ஸ் வந்துருச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வடிகட்டி எடுத்து இப்படி வச்சுட்டு ஊற்றுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கப். இப்போது நம்மளோட 2 கப் ரெடி. 3rd கப் போகலாம். நம்மளோட 3rd கப் ரெடி. இப்போ 4th கப் போகலாம். இப்படியே பண்ணுறத எப்படி சீக்கிரம் ஊற்றிடலாமா? ஓகே, இப்போ நம்மளோட 6 கப் ரெடி. வாங்க போகலாம். இப்போ எல்லாத்துக்கும் கொண்டு போகலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்
இப்போ நம்மளோட தேர்ட் ஒன். இப்போ நம்மளோட 4 கப் போயிடுச்சு. ஃபிஃப்த்து கப்பில் வந்து 1/2 கப் ஊற்றிட்டாங்க. இப்போ 5th கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நம்மளோட 5th கப்பு குடிக்கிறாங்க. 1/2 கப் குடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம 1 கப் குடிக்கல. எப்படிக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நீ குடிங்க. இப்போ நான் குடிக்கிறேன். இப்போ நம்மளோட 6 கப்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாமா? வாங்க. இப்போ நம்ம வந்து சிங்கில் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் கையை. ஓகே, நம்மளோட லெமன் ஜூஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.